ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பைனரி ஆபரேட்டர் ஓவர்லோடிங். ஓகேவா? நம்ம இதுக்கு முந்தின செஷன்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா யுனாரி ஆபரேட்டர் ஓவர்லோடிங் பார்த்தோம். அதுக்கு என்ன தேவையில்லை அப்படின்னு பார்த்தோம். யுனாரி ஆபரேட்டருக்கு யூஸ்வலா என்ன தேவை, ஒரு சிங்கிள் ஆபரேண்ட் தேவை. அதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணுவோம். அது யுனாரி ஆபரேஷன்ஸ் பண்ண முடியும். பட் பைனரி ஆபரேட்டர்ல என்ன வேணும், டபுள் ஆர்குமெண்ட்ஸ் வேணும், 2 ஆர்குமெண்ட் வேணும். அதனால இது பைனரி அப்படின்னு டூ டூ ஆர்குமெண்ட்ஸ், அதாவது 2 ஆபரேண்ட்ஸ் வேணும். அதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம், என்னென்ன பைனரி ஆபரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவோம். அதாவது 2 ஆபரேண்ட் வச்சு பண்ற ஆபரேஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுவோம் பைனரி ஆபரேட்டர். பட் இது பொறுத்தவரையிலும் ஓவர்லோடிங் பொறுத்தவரையிலும் நம்ம கிளாஸ் கிளாஸ் வச்சு ஆபரேட்டர் ஓவர்லோடிங் பண்ணும்போது என்ன தேவையில்லை அப்படின்னா, யுனரி ஆபரேட்டருக்கு அந்த சிங்கிள் ஆபரண்ட் தேவையில்லை. அதே பைனரி ஆபரேட்டருக்கு டபுள் ஆபரண்ட்டுக்கு பதிலா சிங்கிள் ஆபரண்ட் போதும். ஓகேவா? அது எப்படிங்கிறது நம்ம இப்ப கீழே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணிடுவோம். அதுக்கு ஹாஷ் இன்க்ளூட் iostream using namespace standard. ஓகேவா? ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியாச்சு. நான் மெயின் ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்டே போட்டுக்கிறேன். அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா, அதாவது யூஸ்வலா நம்ம இப்ப அந்த ஆபரேட்டர் ஓவர்லோடிங் எந்த கான்செப்ட்ல தான் வருதுன்னா, கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்தாதான் இது வரும். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், கிளாஸ் கிரியேட் பண்ணணும். இந்த கிளாஸ்க்கு நேம் என்ன வைக்கலாம், நம்ம இந்த யூஸ்வலா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நீ படிச்சிருப்ப, அதாவது லோயர் ஸ்டாண்டர்ட்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்ப. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ங்கிறது a பிளஸ் பிஐ இல்ல எக்ஸ் பிளஸ் a பிளஸ் ஐபி அந்த மாதிரி படிச்சிருப்ப. சோ இதுதான் என்ன சொல்லுவோம், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் சொல்லுவோம். அந்த கான்செப்ட் தான் நம்ம இப்ப இதுல இம்ப்ளிமெண்ட் பைனரி ஆபரேட்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஓகேவா? அப்போ நம்ம இந்த கிளாஸ்க்கு பேரே என்ன வச்சுக்கலாம், காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபங்க்ஷன் சரி கிளாஸ் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. செமிகோலன் கட்டாயம் வைக்கணும், வச்சாச்சு. அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா, இதுக்கு இது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல எத்தனை நம்பர்ஸ் இருக்கும், 2 நம்பர்ஸ் இருக்கும். அதாவது ஏன்னு ஒரு நம்பர், பின்னு ஒரு நம்பர். அப்போ அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டிக்ளேர் பண்ணிக்கிறோம் a, b. அதாவது இது ஆக்சஸ் ஸ்பேஸ் பேரே கொடுக்கலன்னா என்னதான் அர்த்தம், பிரைவேட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்றோம், பப்ளிக் இந்த இது யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும் இல்லையா, அந்த நம்ம யுனாரி ஆபரேட்டர் ப்ரோக்ராம்ல என்ன வச்சோம், அக்செப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். இதுல என்ன பண்றோம், அக்செப்ட் நெல் வைக்கல, கெட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி எனது வாய்டு எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல, அதனால வாய்டு கெட் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறோம். உள்ள நம்ம எதுவும் பாஸ் பண்ணல. எதை தான் வாங்கணும், நம்ம என்னென்ன வேல்யூஸ் வந்தோம்னா இன்ட் ஏபி அப்படிங்கிற வேல்யூஸ் வாங்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம், cout enter the values of a ஸ்மால் லெட்டர். காம்ப்ளெக்ஸ் நம்பர் மோஸ்ட்லி நம்ம ஸ்மால் லெட்டர்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம், a and b. ஓகேவா? இன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி போட்டுட்டா கூட பரவாயில்ல. ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணிடுறோம், ஏவோட இன்புட்டும் பியோட இன்புட்டும் வாங்கணும். சிஇன் ஏ, அடுத்தது சிஇன் பி. ஐபின்னு கொடுத்துடலாமா? அவுட் வேண்டாம், சிஇன் ஏபி. அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குல்ல, ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ என்ன பண்ணியாச்சு, வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், டீச்சர் எடுத்து இன்புட் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் என்னது, ஓவர்லோடிங் ஃபங்க்ஷன் எழுதணும்.
எதுக்கு நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் அதாவது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம என்னதுல என்ன பண்ண போறோம் ஆட் பண்ண போறோம். ஓகேவா? அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணி அதை வந்து ரிட்டர்னும் பண்ணுவோம். அதனால என்ன பண்றோம் ஆபரேட்டர் ஓவர்லோடிங்க்கு பைனரி ஆபரேட்டர் ஓவர்லோடிங்க்கு என்ன தேவையில்லைன்னு பார்த்தோம். ஒரு ஆபரேட் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இதுக்கும் என்னது இதுக்கும் அதே கீவேர்டு வந்து நம்ம போடணும். என்ன கீவேர்டு ஆபரேட்டர். எந்த ஆபரேட்டர் அப்படிங்கிற கீவேர்டு போட்டுட்டு எந்த ஆபரேட்டர் ஓவர்லோட் பண்றோமோ அந்த ஆபரேட்டர் வந்து போடணும். ஆபரேட்டர் எந்த ஆபரேட்டர் ஓவர்லோட் பண்றோம் ஆட் பண்றோம்னு சொன்னால அப்ப பிளஸ் ஆபரேட்டர் ஓவர்லோட் பண்றோம். ஓகேவா? ஓகே, இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தோம். ஒரு ஆபரண்ட் வேணும். இது எதை தான் யூஸ் பண்றோம் ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட தான் வந்து யூஸ் பண்றோம். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது தான் இங்க என்னது டேட்டா டைப்பு. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வச்சுக்கிறோம். ஓபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வச்சுக்கிறோம். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் எதை ரிட்டர்ன் பண்ணுது ஒரு காம்ப்ளெக்ஸ் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணி அது வர வேல்யூ என்னவா தான் இருக்கும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரா தான் இருக்கும். காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற டேட்டா டைப்பை ரிட்டர்ன் பண்ணுது. இது வேற இந்த ஓகே ஆபரேட்டர் பிளஸ் காம்ப்ளெக்ஸ் ஓபி ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிடுறேன். அதாவது நம்ம இந்த ஆபரேட்டர் பிளஸ் எந்த ஆபரேட்டர் ஓவர்லோட் பண்றோம் பிளஸ்ங்கிற ஆபரேட்டர். அதனால என்ன பண்றோம் பிளஸ் போட்டுட்டு முன்னாடி ஆபரேட்டர் தான் ஓவர்லோட் பண்றோம். அதனால ஆபரேட்டர் அப்படிங்கிற கீவேர்டு கட்டாயம் போடணும். போட்டாச்சு. ஓகேவா? அது வந்து இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இதுக்கு வந்து உள்ள ஆபரேண்ட் வந்து நம்ம ஒரே ஒரு ஆபரேண்ட் தான். பைனரி ஆபரேட்டர் பொறுத்தவரையிலும் ஒரு ஆபரேண்ட் தேவை. யுனரி ஆபரேட்டர் ஓவர்லோடிங் பொறுத்தவரையிலும் எந்த ஆபரேட்டருமே ஆபரேட்டுமே தேவையில்லை. அப்ப இது பைனரி ஆபரேண்ட் ஆபரேட்டர் ஓவர்லோடிங். இதுல வந்து என்னது ஒரு ஆபரண்ட் அந்த ஒரு ஆபரண்ட் தான் இந்த ஓபி அப்படிங்கிறது. அதனோட டேட்டா டைப் தான் என்னது காம்ப்ளெக்ஸ். அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இது எதை ரிட்டர்ன் பண்ணுது காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? அதுக்குதான் இப்படி நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். சரி, இது வந்து என்னது ஹெட்டர் மட்டும் தான் போட்டிருக்கோம். இது உள்ளுக்குள்ள என்ன வேலை பண்ணுது அப்படிங்கிறத நம்ம போடுறோம். ஓகேவா? உள்ளுக்குள்ள என்ன வேலை பண்ணோம் இது யூஸ்வலா என்னது காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குன்னா அப்போ சப்போஸ் ஏ பிளஸ் ஐபின்னு ஒன்னும் எக்ஸ் பிளஸ் ஐபி ஐ ஒய் அப்படின்னு ஒன்னும் இருந்துச்சுன்னா இதை வந்து எப்படிதான் நம்ம ஆட் பண்ணுவோம் ஏவையும் எக்ஸையும் ஆட் பண்ணுவோம். ரெண்டு நம்பர் இருக்குன்னா ஏவையும் எக்ஸையும் ஆட் பண்ணுவோம். ஒய்யையும் சாரி பியையும் ஒய்யையும் ஆட் பண்ணுவோம். சரியா? அந்த ஐ வந்து அப்படியே தான் இருக்கும். அதனால நம்ம இங்க என்ன பண்ணிக்கிறோம் என்ன பண்ணிக்கிறோம் இதுல நம்ம ரெண்டு நம்பரை ஆட் பண்ணணும் இல்லையா? எதுல இருக்கிறது இதுக்கு வந்து நம்ம எந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்றோமோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து டிஃபால்ட்டா இருக்கும். சரியா? அதை வந்து நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா டிஃபால்ட்டா இதுக்குள்ள இருக்கிற நம்பரை ஏபின்னே வந்து போட்டுறோம். ஓகேவா? அது ஃபர்ஸ்ட். சரி, இன்னொன்னு வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ணணும். அதனால காம்ப்ளெக்ஸ் டெம்பரவரி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த காம்ப்ளெக்ஸ் இந்த கிளாஸுக்கே தான் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற கிளாஸுக்கே தான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுலதான் அதாவது இது ரெண்டையும் ஆட் பண்ணி அதுல இருக்கிற ஏலையும் அதுல இருக்கிற பிலையும் போடணும். ஓகேவா? அப்ப டி டாட் ஏல வந்து என்ன போட போறோம் எந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்றோமோ அந்த ஆப்ஜெக்டோட ஏ பிளஸ் இங்க உள்ள கொண்டு இருக்கிறோம்ல ஓபி ஓபிங்கிற இருக்கிற ஆப்ஜெக்ட்ல இருக்கிற ஏ. ஓகேவா? இதையும் ஆட் பண்ண போறோம். அப்புறம் இன்னொன்னு என்ன ஆட் பண்ணணும் எந்த ஆப்ஜெக்ட வச்சு கால் பண்றோமோ அந்த ஆப்ஜெக்டோட பியும் டி டாட் பி டெம்பரவரி வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம். டெம்பரவரி ஆப்ஜெக்ட்ல இருக்கிற பிக்கு என்ன வேல்யூ இருக்குதுன்னா எந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்றோமோ அந்த ஆப்ஜெக்டோட பியும் பிளஸ் ஆப்ஜெக்ட் டாட் பி. ஓகேவா? தட்ஸ் ஆல். இதை என்ன பண்ணிட்டோம் ஆட் பண்ணி வச்சுட்டோம். ஏல அதாவது டி டாட் ஏல வந்து எந்த ஆப்ஜெக்ட வச்சு கால் பண்ண போறோமோ அந்த ஆப்ஜெக்டோட ஏவும் பிளஸ் இங்க உள்ள பாஸ் பண்ணியிருக்கிற ஆப்ஜெக்டோட ஏவும். அடுத்தது டி டாட் பில என்ன இருக்குது எந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்றோமோ அதனோட பியும் இந்த ஆப்ஜெக்ட் ஓபி அப்படிங்கிற ஆப்ஜெக்டோட பியும் ஆட் பண்ணி டி டாட் பில வச்சிடணும். இப்ப இதை என்ன பண்ணணும் நம்ம வச்சுக்கிட கூடாது அதை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ரிட்டர்ன் எதை ரிட்டர்ன் பண்ணா போதும் வெறும் டியை மட்டும் ரிட்டர்ன் பண்ணா போதும். ஏன்னா இங்க மேல இதனோட டேட்டா டைப் வந்து காம்ப்ளெக்ஸ்னே கொடுத்துட்டோம்ல அதனால டிங்கிற ஆப்ஜெக்டையே நம்ம என்ன பண்ணலாம் ரிட்டர்ன் பண்ணலாம்.
இது என்னது ஆபரேட்டர் ஓவர்லோடிங்ல பிளஸ் அப்படிங்கிறது, அதாவது அடிஷன் ஆபரேட்டரை ஓவர்லோட் பண்ணிடும். இதே மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம சப்ராக்ஷன் ஆபரேட்டரையும் பண்ணலாம். சப்ராக்ஷன் ஆபரேட்டர் எப்படி பண்ணுவோம், காம்ப்ளெக்ஸ் ஆபரேட்டர் பிளஸ்க்கு பதிலா என்னது மைனஸ், சாரி மைனஸ், அதுக்கப்புறம் ஒரு ஆபரேட் நமக்கு தேவை, அதுதான் இந்த காம்ப்ளெக்ஸ் ஓபி அப்படிங்கிறது. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்றோம், அதே மாதிரியே மேல பண்ணது மாதிரியே எல்லாமே அதே தான், எக்ஸப்ட் பிளஸ்க்கு பதிலா மைனஸ். காம்ப்ளெக்ஸ் டி டெம்பரரி வேரியபிள், சாரி டெம்பரரி ஆப்ஜெக்ட், டி டாட் ஏ ஈக்குவல் டு எந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்றோமோ அந்த ஆப்ஜெக்டோட ஏ மைனஸ், பிளஸ் கிடையாது மைனஸ், இந்த உள்ள பாஸ் பண்ணிருக்கிற இந்த ஓபி இருக்குல்ல, அந்த ஓபியோட என்னது ஏ, அந்த ஓபிங்கிற ஆப்ஜெக்டோட ஏ. அடுத்தது டி டாட் பி, டி எந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்றோமோ அந்த ஆப்ஜெக்டோட பி டாட், சாரி பி மைனஸ் இந்த ஓபி இருக்குல்ல அந்த ஆப்ஜெக்டோட என்னது பி. ஓகேவா, ஓகே. இது என்ன பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் இது டி அஸ் அ ஹோலா, டி டிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், காம்ப்ளெக்ஸோட ஆப்ஜெக்ட், அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அது எது இல்லையா, அந்த காம்ப்ளெக்ஸ் இல்லையா ரிட்டர்ன் ஆயிடும். ஓகே, இதுவும் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், யூசர் ரிட்டன் இன்புட் வாங்கியாச்சு, பிளஸ் ஆபரேட்டர் வந்து ஓவர்லோட் பண்ணியாச்சு, மைனஸ் ஆபரேட்டரையும் ஓவர்லோட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், டிஸ்பிளே பண்ணணும்ல, அவுட்புட் வந்து டிஸ்பிளே பண்ணணும்ல. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், ஒரு மெத்தட் எழுதிக்கலாம், டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் எழுதிக்கலாம். void display, அதுக்கு வந்து உள்ள எதுவும் பாஸ் பண்ண தேவையில்லை, எந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்றோமோ அந்த ஆப்ஜெக்டோட என்ன பண்ணிடும், டேட்டாஸ் வந்து இது டிஸ்பிளே பண்ணிடும். ஓகேவா, எந்த ஆப்ஜெக்ட் இப்போ வந்து என்ன பண்ண போறோம், டிஸ்பிளே பண்ண போறோம். சி அவுட், இது எந்த மெத்தட்ல, காம்ப்ளெக்ஸ் நம்பர் மெத்தட்லயே பண்ணிடும். ஓகேவா, ஏ. அடுத்தது என்ன வரணும், பிளஸ் பிஐன்னு போடலாம், ஐபி அப்படின்னு சொல்ல போடலாம். ஓகேவா, இங்க வந்து பிஐன்னு போட்டிருக்காங்க உன்னோட ப்ரோக்ராம்ல, அதனால நானும் அப்படியே போட்டுக்கிறேன் பிஐ. ஓகே, அவ்வளவுதான், இதை டிஸ்பிளே பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இதுல இருக்கிற ஒவ்வொரு மெத்தட்ஸா நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி, காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கால் பண்ணணும். மெயின் மெத்தட்ல காம்ப்ளெக்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணணும். எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். எதுக்கு, இது பைனரி ஆபரேட்டர் ஓவர்லோடிங், அதனால நம்ம என்ன பண்றோம், 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். என்னென்ன ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் 1, ஆப்ஜெக்ட் 2, ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் 2 அண்ட் இன்னொரு 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். அது எதுக்கு, நம்ம இதை வாங்கி ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு சொன்னோம்ல, இது வந்து ஆட் பண்றது, 2 ஆப்ஜெக்டோட இன்புட் வாங்கி ஆட் பண்றது, ஆட் பண்ணிட்டு இதை வந்து என்ன பண்ணுது, ரிட்டர்ன் பண்ணுது. இந்த ஆபரேட்டர் பிளஸ் ஆபரேட்டர் ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுது, அதே மாதிரி மைனஸ் ஆபரேட்டர் ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், இதை வாங்கி ஸ்டோர் பண்றதுக்கு நமக்கு ரிசல்ட்டுக்கு வந்து 2 ஆப்ஜெக்ட் வேணும். அப்போ ரிசல்ட் 1 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட், ரிசல்ட் 2 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா, ஓகே. இப்போ என்ன பண்ணணும், யூசர் இருந்து இன்புட் வாங்கணும். எது இதெல்லாம் இன்புட் வாங்கணும், ஆப்ஜெக்ட் 1க்கும் இன்புட் வாங்கணும், ஆப்ஜெக்ட் 2க்கும் இன்புட் வாங்கணும். அப்போ ஆப்ஜெக்ட் 1 டாட் எது கெட் வேல்யூ அப்படின்னு ஒரு மேல ஒரு மெத்தட் வச்சிருந்தோம்ல, அந்த மெத்தட், அதுலதான் என்ன பண்ணோம், யூசர் இருந்து இன்புட் வாங்குறோம். அதுக்கு வேல்யூஸ் எதுவும் நம்ம பாஸ் பண்ணல. ஓகேவா, ஓகே. அடுத்தது ஆப்ஜெக்ட் 2, அதுக்கும் வந்து என்ன பண்ணும், யூசர் இருந்து இன்புட் வாங்கணும், வேல்யூ. ஓகேவா, வாங்கியாச்சு. இப்போ என்ன பண்ணும், யூசர் எடுத்து இன்புட் வாங்கியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இதை ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஓகேவா, ஆட் பண்ணி இன்னொரு ரிசல்ட்ல வந்து வைக்கணும். அப்ப ரிசல்ட் ஈக்குவல் டு என்னது, ஆப்ஜெக்ட் 1 பிளஸ் ஆப்ஜெக்ட்
2. அடுத்தது சரி, இது வந்து ரிசல்ட் 1. அடுத்தது என்ன பண்ணணும், அதே மாதிரி ரிசல்ட் 2ல வந்து ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் 1ல இருந்து ஆப்ஜெக்ட் 2 வந்து என்ன பண்ணியிருக்கோம், ரிசல்ட் 2ல இருக்கும் ஆப்ஜெக்ட் 1ல இருந்து ஆப்ஜெக்ட் 2 வந்து சப்ராக்ட் பண்ணி இதுல ரிசல்ட் 2ல வச்சிருக்கோம். அடுத்தது என்ன பண்ணிடுறோம், ரெண்டையும் டிஸ்பிளே பண்ணிடுறோம். ஓகேவா? உன்னோட ப்ரோக்ராம்ல இன்புட் வேல்யூஸையும் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அண்ட் தென் ரிசல்ட்டையும் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நான் என்ன பண்ணிடுறேன்னா ரிசல்ட்டை மட்டும் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஓகேவா? ரிசல்ட் 1 இது அடிஷனோட ரிசல்ட் 1 டாட் என்னது டிஸ்பிளே. அடுத்தது ரிசல்ட் 2 டாட் டிஸ்பிளே. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம், அடிஷன் ரிசல்ட் அப்படின்னு கொடுக்கலாமா, அப்ப கொஞ்சம் நம்ம பாக்குறதுக்கு கன்வீனியன்டா இருக்கும். சி அவுட் அடிஷன் ரிசல்ட் இங்க என்ன பண்றேன், முன்னாடி பேக்வர்ட் ஸ்லாஷ் நியூ லைன் வந்து கொடுத்துறேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, முன்னாடி எது பிரிண்ட் பண்ணியிருந்தாலும் அது என்ன பண்ணிடும், அடுத்த லைன்ல வந்து இது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஓகே, அடுத்தது என்ன பண்றோம், ரிசல்ட் 2 முன்னாடி சப்ராக்ஷன் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். பேக்வர்ட் ஸ்லாஷ் n subtraction result. சாரி, ஓகேவா? எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா? கொஞ்சம் கேப் விட்டு போட்டோம்னா கொஞ்சம் பார்க்க இது இது போடலையே, இன்ட் மெயின்னு போட்டிருக்கோம்ல, அப்போ இங்க ரிட்டன் சம்திங் போடும். ரிட்டன் 0 போடுறேன் இதுல. ஓகேவா? ஓகே, எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா? எக்ஸிக்யூட். எரர் வருது. ஏன் எரர் வருது, எங்க வருது, லைன் நம்பர் 54ல எரர் வருது. ரிட்டன் 0 எரர் காமிக்குது. ஏன், இங்க வந்து என்ன பண்ணல, செமிகோலன் வைக்கல, அதனால எரர் காமிக்குது. என்னது, ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கேக்குது. enter the values of a and b. என்னது, இது ஆப்ஜெக்ட் 1. ஓகேவா? ஆப்ஜெக்ட் 1 ஆப்ஜெக்ட் 1க்கு ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ என்ன பண்ணிடலாம், பிரிண்ட் பண்ணிடலாம். சாரி, போட்டுடலாம். என்ன வேல்யூ பண்ணலாம், 4522 4 space 5. command not found. ஆப்ஜெக்ட் 1 டாட் கெட் வேல்யூ கரெக்டா தான் போட்டேன். இது வந்து இங்கே கண்ட்ரோல் போயிட்டு இன்னொரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம்.
சரி, இதுல ஒன்றும் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. என்ன அப்படின்னா இந்த எனக்கு இந்த நியூ லைன் ஸ்பேஸ் கொடுத்து எடுக்கிறத வந்து இது எடுத்துக்கல. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்க வந்து ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நியூ லைன் பிரிண்ட் பண்ண சொல்லி கொடுத்துட்டேன். இங்க வந்து பேக்வர்ட் ஸ்லாஷ் n கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. இப்ப என்டர் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி இன் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு போட்டுட்டு இது வந்து என்ன வரும், இங்க வந்து கர்சர் வந்து வந்துடும். ஓகேவா? நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வேல்யூஸ் வந்து இங்க போடணும். 4 அந்த ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆப்ஜெக்ட் 1ல இருக்கிற ஏக்கு வந்து 4ன்னு நான் போடுறேன். அடுத்தது ஆப்ஜெக்ட் 1ல இருக்கு 2 தான் பிரிண்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் நான் என்ன பண்றேன், எக்ஸிக்யூட் 4 அடுத்தது 5. ஓகேவா? இது வந்து என்னது, ஆப்ஜெக்ட் 1 வச்சு கால் பண்ணும்போது ஏ அண்ட் பியோட வேல்யூ. அடுத்தது ஆப்ஜெக்ட் 2 வச்சு கெட் வேல்யூ ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நான் 2 வேல்யூ வந்து கொடுப்பேன். 2 2 அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்றேன், 22 ஆயிடுச்சா? ஏதோ 2 தடவை எடுத்தது. 4 5 2 2. ஓகே, இப்ப கரெக்டா வருது பாருங்க. இப்ப என்ன பண்ணிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வச்சு கெட் வேல்யூ கால் பண்ணிருக்கேன். அதுக்கு வந்து இது ரெண்டும் 4 5. அதாவது ஏவோட ஆப்ஜெக்ட் 1ல இருக்கிற ஏவோட வேல்யூ வந்து 4, ஆப்ஜெக்ட் 1ல இருக்கிற பியோட வேல்யூ வந்து 5, ஆப்ஜெக்ட் 2ல இருக்கிற ஏவோட வேல்யூ 2, ஆப்ஜெக்ட் 2ல இருக்கிற பியோட வேல்யூ 2. இப்ப என்ன பண்ணோம், அடிஷன் அப்படின்னா என்ன பண்ணோம், இந்த 4ஐயும் அதாவது ஆப்ஜெக்ட் 1ல இருக்கிற ஏவையும் ஆப்ஜெக்ட் 2ல இருக்கிற ஏவையும் ஆட் பண்ணும். 4 + 2 6. அந்த 6 இங்க வந்திருக்கு. அடுத்தது ஆப்ஜெக்ட் 1ல இருக்கிற பி, ஆப்ஜெக்ட் 1ல இருக்கிற சாரி 2ல இருக்கிற பியும் ஆட் பண்ணும். 5 + 2 7 7i. அடிஷன் ஆஃப் ரிசல்ட், அடிஷன் ரிசல்ட் வந்து 6 + 7i கரெக்டா வந்துருக்கு. அது சப்ராக்ஷன், சப்ராக்ஷனுங்கிறது அதே மாதிரி கரஸ்பாண்டிங் வந்து சப்ராக்ட் பண்ணும். 4 - 2 5 - 2. 4 - 2 வந்து 2, 5 - 2 வந்து 3. இந்த சப்ராக்ஷன் ரிசல்ட்டும் நமக்கு கரெக்டா வந்துடும். ஓகேவா? இப்ப நம்ம மறுபடியும் இந்த ப்ரோக்ராம ஒரு தடவை ஃபாஸ்டா கோ த்ரூ பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம், காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். அதுல வந்து 2 பிரைவேட் மெம்பர்ஸ் ஏ அண்ட் பின்னு வச்சுக்கிறோம். அதுல வந்துட்டு அதுக்கு அந்த பிரைவேட் மெம்பர்ஸோட டேட்டாவை வந்து வாங்குறதுக்காக நம்ம என்ன பண்றோம், கெட் வேல்யூன்னு ஒரு மெத்தடும் வச்சிருக்கோம். அந்த கெட் வேல்யூங்கிற மெத்தட் ஏ அண்ட் பி வேல்யூ வாங்கிக்கிறோம். அடுத்தது பைனரி ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். பைனரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது என்னன்னா 2 ஆப்ரண்ட் வச்சு வேலை செய்யக்கூடிய ஆப்ரேட்டர் தான் பைனரி ஆப்ரேட்டர். அதே மாதிரி என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் நம்ம பிளஸ், மைனஸ், மல்டிபிளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ரேட்டர் இருக்கு. அதுல நம்ம இப்ப 2 ஆப்ரேட்டர் தான் வந்து ஓவர்லோட் பண்ண போறோம். என்னென்ன ஆப்ரேட்டர், பிளஸ் அண்ட் மைனஸ் வந்து ஆப்ரேட் பண்ண போறோம். ஸோ அப்படி அதுக்கு ஓவர்லோட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ரேட்டர் பேரு கொடுத்துடணும். ஆப்ரேட்டர் எந்த பைனரி ஆப்ரேட்டர் கொடுத்துட்டு இதுக்கு என்ன பண்ணணும், ஒரு ஆர்குமெண்ட் அதாவது ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம பாஸ் பண்ணணும். அதுதான் வந்து என்னது இந்த ஓபி அப்படிங்கிறது. இதனோட இது என்னது, கிளாஸ் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? ஓகே, இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் தான் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ காம்ப்ளெக்ஸ், இந்த காம்ப்ளெக்ஸோட டைப் தான் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. அதனால நம்ம இங்க ரிட்டர்ன் டைப்ல என்ன போட்டுருக்கோம், காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது போட்டுருக்கோம். உள்ள என்ன பண்றோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் டி, அதாவது டெம்பரரி ஆப்ஜெக்ட் வந்து ஒன்று கிரியேட் பண்றோம். டிங்கிற ஆப்ஜெக்ட் எந்த கிளாஸுக்கு, காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற கிளாஸுக்கு. ஸோ அப்ப அந்த நம்ம டீல தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆட் பண்ணியோ சப்ராக்ட் பண்ணியோ வைக்கணும். இப்ப நம்ம இதுல வந்து ஆட் தான் பண்ண போறோம். அப்போ இப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த எந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்றோம், அதாவது இந்த பிளஸ் எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு, அதாவது பிளஸ் ஆப்ரேட்டர் முன்னாடி எந்த ஆப்ஜெக்ட் வந்து போட போறோமோ அந்த ஆப்ஜெக்டோட ஏ பிளஸ் இந்த பாஸ் பண்றோம்ல அந்த ஆப்ஜெக்டோட ஏ. அடுத்தது அதை ரெண்டையும் ஆட் பண்ணி எதுல வைக்கணும், இந்த டெம்பரரி ஆப்ஜெக்ட் மேல பண்ணிருக்கோம்ல டி, அதுல வந்து டீல இருக்கிற ஏக்கு வந்து வைக்கணும். அடுத்தது டீல இருக்கிற பில என்ன போடுறோம், எந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்றோமோ அந்த ஆப்ஜெக்டோட பி பிளஸ் இந்த உள்ள பாஸ் பண்ற ஆப்ஜெக்டோட பி. ஓகேவா? அதை வந்து காப்பி பண்ணி சாரி ஆட் பண்ணி என்ன பண்றோம், டி டாட் பில வைக்கிறோம். அடுத்தது இந்த டீயை வந்து என்ன பண்ணிடுறோம், டி ஆஸ் ஹோலா, அதாவது அதுக்குள்ள என்ன இருக்கும், ஏவும் இருக்கும் பி இருக்கும், ஆஸ் ஹோலா ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் இங்க கால் பண்ற இடத்த பார்த்துவோம் பாரு. இப்ப இங்க என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் 1 பிளஸ் ஆப்ஜெக்ட் 2 அப்படிங்கிறது தான் நம்ம அங்க கால் பண்றது.
அப்ப வந்து இந்த பிளஸ்க்கு முன்னாடி போட்டிருக்கிறது தான் வந்து இந்த ஆப்ஜெக்ட் ஒன். இதுல வந்து வெறும் ஏ பின்னு போட்டிருக்கிறோம்ல, இந்த ஏல வந்து என்ன இருக்கும்னா இந்த ஆப்ஜெக்ட் ஒன்னோட ஏ இருக்கும். இந்த ஏல இந்த ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் போட்டிருக்கல, ஆப்ஜெக்ட் ஒன்னோட ஏவையும் பிளஸ் இந்த ஆப்ஜெக்ட் டூ தான் வந்து இங்க பாஸ் பண்றதா அர்த்தம். ஓகேவா? ஆப்ஜெக்ட் டூவோட ஏவும் ஆட் பண்ணி டெம்பரவரி ஆப்ஜெக்ட் ஏல ஆப்ஜெக்ட்ல ஏல வைக்கிறோம். அடுத்தது இதுல என்ன பண்றோம்? இந்த பி எப்படி ஆகும்? இந்த ஆப்ஜெக்ட் ஒன் இருக்குல்ல, அதோட பி, ஆப்ஜெக்ட் ஒன்னோட பி பிளஸ் இந்த ஆப்ஜெக்ட் டூவோட பி, டாட் ஓபி டாட் பின்னு வச்சிருக்கோம்ல, இது வந்து எதனோட ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஆப்ஜெக்ட் டூவோட பி. ஓகேவா? அதை ரெண்டையும் ஆட் பண்ணி அதுல வைக்கிறோம், டி டாட் பில வைக்கிறோம். அடுத்தது டி ரிட்டர்ன் பண்ணிடும். அதே மாதிரி என்ன பண்றோம்? மைனஸ் ஆப்ரேட்டரை வச்சு ஓவர்லோட் பண்றோம். அதாவது மைனஸ் பைனரி ஆப்ரேட்டர் வச்சு ஓவர்லோட் பண்றோம். அதுக்கும் இதே மாதிரிதான் பண்றோம். ஓகேவா? என்ன பிளஸ்க்கு பதிலா மைனஸ் போடும். அடுத்தது என்ன பண்றோம்? டிஸ்பிளே பண்றோம். டிஸ்பிளே வந்து யூஷுவல், அதாவது அதுல அந்த பர்டிகுலர் எந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணுமோ அந்த ஆப்ஜெக்டோட ஏ டிஸ்பிளே பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்டோட பி டிஸ்பிளே பண்ணிட்டு இடையில ஒரு பிளஸ் டிஸ்பிளே பண்றோம். அந்த பிக்கு பக்கத்துல ஒரு ஐ டிஸ்பிளே பண்றோம். அதனாலதான் இங்க வந்து இந்த அவுட்புட்ல பாரு ஐ அப்படிங்கிறது வந்துருக்குல்ல, அந்த பிளஸ் ஐ எல்லாம் வந்து இதுல நம்ம போட்டிருக்கிறதுனாலதான் இங்க வந்து என்ன பண்ணிருக்கு? டிஸ்பிளே ஆயிருக்கு. சரி, இப்ப மெயின் மெத்தட் வருவோம். மெயின் மெத்தட்ல என்ன பண்ணிருக்கோம்? காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற நம்ம மேல கிரியேட் பண்ணிருக்கோம்ல, அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு என்ன ஆப்ஜெக்ட்ல கிரியேட் பண்றோம்? இன்புட், அதாவது ஏ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இன்புட் வாங்குறதுக்கு என்ன பண்றோம்? ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கிறோம். அடுத்தது ரெண்டாவது ஆப்ஜெக்டோட வேல்யூஸ் வந்து வாங்குறதுக்கு, ஏன்னா ரெண்டு பைனரி ஆப்ரேட்டர்ஸ்னா என்னது? ரெண்டு ஆப்பரன்ஸ் வச்சுதான் என்ன பண்ணும்? ஒர்க் ஆகும். அதனால ரெண்டு இன்புட் வேல்யூஸ் நமக்கு வேணும். அதனால ஆப்ஜெக்ட் ஒன் ஆப்ஜெக்ட் டூன்னு சொல்லிட்டு ரெண்டு கிரியேட் பண்ணிக்கிறோம். அடுத்தது இந்த ஆப்ஜெக்ட் ஒன்னையும் ஆப்ஜெக்ட் டூவையும் ஆட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஆப்ஜெக்டும், அதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு இன்னொரு ஆப்ஜெக்டையும் என்ன பண்றோம்? கிரியேட் பண்றோம். ரிசல்ட் ஒன்னுங்கிறது ரெண்டோட அடிஷனையும் சேவ் பண்றதுக்கு ரிசல்ட் ஒன்னுங்கிற ஆப்ஜெக்ட், இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ரிசல்ட் டூங்கிற ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்படி 4 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்றோம்? ஆப்ஜெக்ட் ஒன்னை வச்சு கெட் வேல்யூங்கிற மெத்தடை கால் பண்றோம். இங்க கால் பண்ணிருக்கோம்ல, இந்த கண்ட்ரோல் வந்து இங்க ஆப்ஜெக்ட் ஒன்னை வச்சு கால் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்க இந்த கண்ட்ரோல் இங்க வந்துட்டு ஆப்ஜெக்ட் இங்க வரும். வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஒன்னுக்கு இன்புட் ஏ அப்படிங்கறது வாங்கும், ஆப்ஜெக்ட் ஒன்னுக்கு இன்புட் பி அப்படிங்கறத வாங்கிட்டு கண்ட்ரோல்ல என்ன பண்ணிடுறோம்? எகைன் இங்க வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஆப்ஜெக்ட் டூவை வச்சு அதே மெத்தட் கால் பண்ணது மறுபடியும் என்ன பண்ணும்? ஆப்ஜெக்ட் டூ வச்சு இந்த மெத்தட் கால் ஆகும். ஆப்ஜெக்ட் டூல இருக்கிற ஏ வேல்யூ வாங்கும், ஆப்ஜெக்ட் டூல இருக்கிற பிக்கு வேல்யூ வாங்கும். வாங்கிட்டு கண்ட்ரோல் எகைன் கீழே வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும்? இந்த ரிசல்ட் ஒன் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் ஒன் பிளஸ் ஆப்ஜெக்ட் டூ அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன ஆகும்? இந்த பிளஸ் ஆப்ஜெக்ட் வந்தாவே அங்க ஓவர்லோடிங் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு தான் இருக்கும். ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணாவே நார்மல் வேல்யூஸ் வச்சு பிளஸ் போட்டோம் அப்படின்னா அது வந்து டைரக்டா நம்ம என்ன பண்றோம்? ஆட் பண்றோம்னு இருக்கும். எங்க ஆப்ஜெக்ட் வச்சு பண்ணதுன்னா ஓவர்லோடிங் தான் பண்ணிருக்கிறோம் அர்த்தம். ஸோ ஆப்ஜெக்ட் ஒன் பிளஸ் ஆப்ஜெக்ட் டூனா கண்ட்ரோல் எங்க வந்துடும்? பிளஸ் ஆப்ரேட்டர் எங்க ஓவர்லோட் பண்றோமோ அங்க வந்துடும். ஆப்ரேட்டர் பிளஸ்க்கு வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் இதுல எப்படிதான் கால் ஆகும்? இங்க இந்த ஆப்ரேட்டர் இருக்கிற இடத்துல நீ என்ன நினைச்சுக்கணும்னா ஆப்ஜெக்ட் ஒன் இருக்குது அப்படின்னு சொல்லி நீ நினைச்சுக்க. ஆப்ஜெக்ட் ஒன் பிளஸ் இங்க என்னது? இந்த காம்ப்ளெக்ஸ் ஓபி இருக்கிற இடத்துல ஆப்ஜெக்ட் டூ இருக்கிறதா? ஓகேவா? ஸோ இங்க உள்ள வந்து டெம்பரவரி வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்றோம். இங்க வந்து அந்த ஆப்ஜெக்ட் ஒன்னுக்கு வந்து என்ன தேவையில்லை அப்படின்னா எந்த ஆப்ஜெக்ட் இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம போட தேவையில்லை. அதனால அதை என்ன பண்றோம்? கரெக்டா ஏ அப்படின்னு சொல்லி இந்த ஓபி அதுதான் வந்து என்னது? ஆப்ஜெக்ட் டூ. அதனால ஓபி டாட் ஏ அப்படின்னு சொல்லி போடுறோம். அதே மாதிரி இதுல வந்து ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம். முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுது? கண்ட்ரோல் அகைன் கீழே வந்துருது. அந்த ரிட்டர்ன் பண்ண ரிசல்ட் ஒன்ல ஸ்டோர் பண்ணுது. அடுத்தது வந்து ஆப்ஜெக்ட் ஒன் மைனஸ் ஆப்ஜெக்ட் டூ வந்து நம்ம பண்ணும்போது அது என்ன ஆகுது? கண்ட்ரோல் வந்து இங்க போகுது. மைனஸ் ஆப்ரேட்டர் ஓவர்லோட் பண்ணிருப்பால அங்க போயிட்டு என்ன பண்ணும்? அந்த ஆப்ஜெக்ட் ஒன்ல இருந்து ஆப்ஜெக்ட் டூவை சப்ராக்ட் பண்ணி ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட் வந்து எதில் ஸ்டோர் ஆகும்? அந்த ரிசல்ட் டூல வந்து ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா அடிஷன் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் ஒன் டாட் டிஸ்பிளே. அப்போ இந்த ரிசல்ட் ஒன்ல என்ன ஏ இருக்குதோ அந்த ஏவும் பியும் வந்து
டிஸ்பிளே ஆகும். கண்ட்ரோல் எங்க வரும்? இங்க வரும். ரிசல்ட் 1ல இருக்கிற ஏ பிளஸ் பி, ரிசல்ட் 1ல இருக்கிற பி, அதுக்கப்புறம் என்ன டிஸ்பிளே ஆகும்? ஐ அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆகி முடிச்சுட்டு கண்ட்ரோல் எகெயின் இங்க கீழே வரும். கீழே வந்து சப்ராக்ஷன் ரிசல்ட் அப்படின்னு டிஸ்பிளே ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? ஒரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுது. எந்த ஆப்ஜெக்ட் வச்சு? ரிசல்ட் 2ங்கிற ஆப்ஜெக்ட் வச்சு. எந்த ஃபங்க்ஷன்? டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன். அப்ப இங்க கண்ட்ரோல் எங்க போகும்? ரிசல்ட் 2ங்கிற ஆப்ஜெக்ட் வச்சு டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆயிருக்கு. அதனால இது என்ன ஆகும்? ரிசல்ட் 2ல இருக்கிற ஏ பிளஸ் அடுத்தது என்னது? ரிசல்ட் 2ல இருக்கிற பி, அதுக்கப்புறம் ஐ டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன ஆகும்? அதுக்கப்புறம் இந்த மெயின் மெத்தட் முடிஞ்சிருச்சு. தட்ஸ் ஆல். இதுதான் வந்து என்னது? பைனரி ஆபரேட்டர் ஓவர்லோடிங். இது புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா என்ன பண்ண? கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.